இந்த ஃபுல் ஜர்னியில் நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, நாம் அப்ராட் போனோம்னா நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அட்மிஷன் பற்றியெல்லாம் மேட்ரு கிடையாது. நாம் ஒரு ஏஜென்சியை எப்படி சூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து நம்மளோட ப்ராசஸ் ஸ்மூத்தாக இருக்குமா இல்லை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு முடிவு பண்ணுறது நம்மளோட கன்சல்டன்சியாக தான் இருக்கும். பர்சனலாக நிறைய ஏஜென்சியை மீட் பண்ணிட்டேன். எல்லாருமே நல்லா தான் பேசுவாங்க. பட் அவங்க எல்லாருமே ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு பிளேஸ் இருந்தது, அங்கே போன ஃபீலிங்கே வேறு மாதிரி இருந்தது. லைக் ஒரு கைடன்ஸோ ஒரு டிரான்ஸ்பரன்சி அண்ட் சப்போர்ட்லாம் அவங்க கொடுத்தது ரொம்ப ஜென்யூனாகவே இருந்தது. நாட் ஜஸ்ட் த நேம், நான் ஏன் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ட்ரீம் நம்ம பேரண்ட்ஸோட ட்ரீமை ரியாலிட்டி ஆக்குறாங்கன்னா அவங்கள பற்றி சொல்கிறதெல்லாம் ஒர்த்து தானே. ஸோ அதுக்கு முன்னாடி சின்னதாக எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஹாய் கைஸ், திஸ் இஸ் மதன். வெல்கம் பேக் டு மதன்ஸ் மிட் லைஃப். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் தான். இந்த வீடியோ லாங்காக தான் இருக்கும். பிகாஸ் இது நம்மளோட லைஃப் சம்மந்தப்பட்டது. இதில் ஒரு டிசிஷன் நம்ம தப்பாக எடுத்துட்டாலும் நம்மளோட ஃபுல் கெரியருமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் இந்த வீடியோ லாங்காக தான் இருக்கும். ஸோ நிறுத்தி நிதானமாக பொறுமையாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் எந்த கன்சல்டன்சி நான் சூஸ் பண்ணேன். நான் ப்ரீவியஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒரு கன்சல்டன்சினா இந்த செக்லிஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து ஜென்யூன் சொல்லி, ஸோ அந்த செக்லிஸ்ட் எல்லாமே இந்த கன்சல்டன்சி ஃபுல்ஃபில் பண்ணாங்களா, ஸோ அவங்க சைட்லேருந்து எனக்கு என்னென்னலாம் பண்ணி கொடுத்தாங்க, ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஒரு நல்ல கன்சல்டன்சியாக இருந்தால் அவங்க என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபீஸில் வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். லைக் யூனிவர்சிட்டிக்கு இவ்வளோ ஃபீஸ், ஹாஸ்டலுக்கு இவ்வளோ ஃபீஸ், விசா சார்ஜஸோட ஃபீ ப்ளஸ் அதர் ஏதாவது மிஸ்லனியஸ் ஃபீஸ் இருந்ததுன்னா அது எல்லாமே கிளியராக சொல்லணும். செகண்ட் வந்து டாக்குமெண்ட் செக்லிஸ்ட். விசா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், நம்மளோட அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறது தான் டாக்குமெண்ட் செக்லிஸ்ட். ஏன் கன்சல்டன்சியில் அது எனக்கு டாக்குமெண்ட் செக்லிஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ அது என்னங்கிறத உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். அடுத்து வந்து யூனிவர்சிட்டியோட கோஆர்டினேஷன், அதாவது கன்சல்டன்சிக்கும் யூனிவர்சிட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு சொல்லணும். அவங்களோட மெயில் ஐடிஸ் ஒரு கான்டாக்ட் டீடைல்ஸ் ஏதாவது நம்ம கேட்டோம்னா அது அவங்க வந்து தயங்காமல் கொடுக்கணும். அடுத்து வந்து அசிஸ்டன்ஸ் ஃபார் டிரான்ஸ்லேஷன் அண்ட் நோட்டரைசேஷன் அப்படின்னா, அப்போசிலேட்டுன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த அப்போசிலேட்டுக்கு வந்து இவங்க சப்போர்ட் கொடுக்கணும். சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா ஒரு நல்ல கன்சல்டன்சி கேட்டகரியில் இவங்க வருவாங்க. அடுத்து வந்து விசா ப்ரிப்பரேஷன், அதாவது விசா ப்ரிப்பரேஷன் அப்படி என்னன்னா, நமக்கு என்னைக்கு விசா அப்ளை பண்ணுறாங்க, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன, காலேஜ் கிட்ட இருந்து விசாவுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸு எல்லாமே கன்சல்டன்சி வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா ஓகே. விசா ப்ரிப்பரேஷனுக்கு ஏன் கன்சல்டன்சி என்னெல்லாம் பண்ணாங்கிறது ஒரு தனி வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ஒரு சில கன்சல்டன்சி வந்து லைக் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் நிறையா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மினிமமாக தான் பண்ணுவாங்க, மேக்ஸிமமாக பண்ண மாட்டாங்க. பட் அதை வந்து ஏன் கன்சல்டன்சி பண்ணாங்க. அடுத்து வந்து நோ ஹிடன் கமிஷன்ஸ், அதான் முக்கியமானது. அவங்க வந்து கமிஷன் சார்ஜ் பண்ணாலும் சரி, சார்ஜ் பண்ணலினாலும் சரி, அவங்க வந்து நம்மக்கிட்ட டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். ஸோ இதுதான் எங்களோட கமிஷன் சார்ஜ், இதுக்கு மேலே நாங்கள் எந்த கமிஷன் சார்ஜுமே வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்பரன்சியாக சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள ட்ரஸ்ட் பண்ணலாம். அடுத்து வந்து நம்ம ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து அங்கே என்னென்னலாம் நமக்கு பண்ணி தரணும் அப்படிங்கிறது ஒரு செக்லிஸ்ட் இருக்குது. லைக் சிம் கார்டு வாங்குறது, ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறது, இதுக்கு எல்லாமே கன்சல்டன்சி சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து குட் கன்சல்டன்சி தான். என்னோட கன்சல்டன்சி எனக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஹெல்ப் பண்ணாங்கிறது தான் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு ரியல் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு 9 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, இனிஷியல் அசஸ்மெண்ட் தான். இனிஷியல் அசஸ்மெண்ட்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட 10th 12th மார்க்கு, நீட் மார்க்கு, அப்புறம் நம்மளோட பாஸ்போர்ட் வேலிடிட்டி, இதெல்லாம் வச்சு அவங்க வந்து ஆனஸ்ட்டாக சொன்னாங்க, இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நான் சொல்லி ஆகணும். பிகாஸ் என்னோட கன்சல்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு கமிஷனுமே வாங்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க யூனிவர்சிட்டியோட டைரெக்டாக ஒர்க் பண்ணுறதுனால நம்மக்கிட்ட எந்த இடன் சர்வீஸ் சார்ஜஸ் வந்து நம்மக்கிட்ட லீவ் பண்ண மாட்டாங்க. நம்ம என்னென்னலாம் பே பண்ணுறோமோ அது டைரெக்டாக காலேஜ் தான் போகும். ஈவன் சிங்கிள் ரூபி கூட இவங்ககிட்ட போகாது. ஸோ அதுவும் ஒரு ரீசன். பிகாஸ் இவ்வளோ டிரான்ஸ்பரன்சியாக எந்த ஒரு கன்சல்டன்சியுமே நான் பார்த்ததில்லை. ஸோ அதுவும் ஒரு ரீசன் நான் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு. ஸோ செகண்ட் ஒன் வந்து யூனிவர்சிட்டி செலெக்ஷன். யூனிவர்சிட்டி செலெக்ஷன் வந்து அவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னா, அவங்க கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்தந்த யூனிவர்சிட்டியில் இந்தந்த எலிஜிபிலிட்டி இருக்குது, இந்த லிஸ்டிங்ஸ்லாம் இந்த காலேஜ் இருக்குது. லைக் என்எம்சி லிஸ்டிங்கில் இந்த காலேஜ் இருக்குது, WHO ரெகனைஸ்டு இருக்குது, அண்ட் WDOMS இது எல்லாமே ரெகனைஸ்டாக இருக்குது. ஸோ இந்த காலேஜில் படிச்சிங்கன்னா நீங்கள் எந்த கண்ட்ரியில் வேணால் நீங்கள் போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். லைக் USMLE அண்ட் நம்ம இந்தியா வந்தோம்னா FMG அந்த மாதிரி எக்ஸாமை நீங்கள் யூனிவர்சிட்டியில் படித்தா எழுத முடியுங்கிறது
கிளியர் அண்ட் கட்டாக சொன்னாங்க. சரி, நான் ஒரு யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணேன். அடுத்து வந்து டாக்குமெண்ட் செக்லிஸ்ட், அதாவது நம்மக்கிட்ட என்னென்ன ஒரிஜினல்ஸ் இருக்கணும். ஸோ அதை வந்து அவங்க கிளியராக ஒரு செக்லிஸ்ட்டாக கொடுத்தாங்க. நடுவில் இது வேணும் அது வேணும்னு சொல்லாமல் ஸ்டார்டிங்லேயே இந்தந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறது கிளியர் அண்ட் கட்டாக சொன்னாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன தெரில அப்படின்னா அதை பற்றியே நான் ஒரு லாங் வீடியோ செப்பரேட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து டிரான்ஸ்லேஷன் அண்ட் அப்போசிலேட், அதாவது டிரான்ஸ்லேஷன் எதுக்கு அப்படின்னா நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்மளோட இந்தியன் லாங்குவேஜில் தான் இருக்கும். நாம் இப்போ ஒரு கண்ட்ரிக்கு படிக்க போகிறோம், லைக் ஜார்ஜியா, ரஷ்யா போகிறோம் அப்படின்னா அந்த மொழிக்கு நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நம்ம வந்து ஏதாவது ஒரு அஃபிடேட் வச்சோம்னா அந்த மொழிக்கு நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தான் வைக்கணும். ஸோ இதெல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அது இல்லாமல் நொட்டரைசேஷனும் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து அப்போசிலேட்டும் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நான் எதுவுமே பண்ண கிடையாது, எல்லாமே கன்சல்டன்சி சைடில் தான் பண்ணாங்க. ஸோ அடுத்து தான் முக்கியமானது டியூஷன் பேமெண்ட் அண்ட் பேங்கிங் பற்றி சொல்ல போகிறேன். அவங்க வந்து அவங்க கையில் வந்து ₹1 கூட அமௌண்ட் வாங்கலை. அவங்க வந்து யூனிவர்சிட்டி ஃபீஸை நாங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறோம், நீங்கள் அந்த அக்கௌண்ட் நம்பருக்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஆனால் அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணாங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக யூனிவர்சிட்டி அக்கௌண்ட்டுக்கே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இன்ச் பை இன்ச் கைட் பண்ணாங்க. ஸோ அவங்க அதில் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாங்க. நீங்கள் எங்கள் கையில் எந்த அமௌண்ட்டுமே கொடுக்க வேணாம், நீங்கள் அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணதுக்கான ப்ரூஃப் மட்டும் எங்களுக்கு அனுப்புனா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அடுத்து வந்து அட்மிஷன் ஆஃபர் அண்ட் கன்ஃபர்மேஷன் எப்படி அவங்க பண்ணாங்க அப்படின்னா, அதான் நான் சொன்னல, இந்த பேமெண்ட் ப்ரூஃபை வந்து அவங்களுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணி இந்த பையன் வந்து ஃபீஸ் கட்டிட்டான்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் வாங்கி அவங்க வந்து ஆஃபர் லெட்டர் வந்து நமக்கு இஷ்யூ பண்ணாங்க. ஸோ அடுத்து வந்து என்னென்னா பேமெண்ட் ரெசிப்ட். பேமெண்ட் ரெசிப்ட்னா நம்ம ஒரு அமௌண்ட் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கான ரெசிப்ட் தான் பேமெண்ட் ரெசிப்ட். அதாவது நம்ம ஒரு ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்னா உடனே ரெசிப்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்தாங்க, லைக் சீல் அண்ட் சைன் வச்சு கொடுத்தாங்க. ஒரு சாம்பிள் ரெசிப்ட் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து வந்து விசா ப்ரிப்பரேஷன் தான். விசா ப்ரிப்பரேஷன்னா விஎஃப்எஸ் ஆஃபீஸில் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் பண்ணும், ஸோ இந்த மாதிரி பண்ணால் உங்களோட விசா எப்படியும் ரிஜெக்ட் ஆகாமல் வந்துடும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கைட் பண்ணாங்க. ஸோ அடுத்து வந்து ஓரியன்டேஷன் அண்ட் ஸ்காலர்ஷிப். ஸோ இவங்க வந்து ஒன்லி அட்மிஷன் வாங்கி அப்ராடுக்கு அனுப்புறதா மட்டும் இவங்க பிளான் இல்லாமல் ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் அப்ராட் போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு தான் போவாங்க. பட் அந்த பிரிவை வந்து ஈடுகட்டுற மாதிரி தான் இந்த ஓரியன்டேஷன் அண்ட் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் நடத்தினாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் கடைசியாக முடியும் போது கூட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு ஸ்டெத்தஸ்கோப் கொடுத்தாங்க. நம்ம வீசா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க கரெக்டாக எல்லாமே ஃபாலோ பண்ணி வீசாவோட அப்டேட்ஸ் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டியோட கான்டாக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அப்டேட் பண்ணாங்க. அடுத்து வந்து நம்ம போய் அங்கே இறங்கினதுக்கப்புறம் அவங்க என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து ஒரு சிம் கார்டு வாங்கி கொடுப்பாங்க, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ஜார்ஜியாவில் இருக்கிறதுக்கு 6 இயர்ஸ்க்கான ரெசிடென்ட் வீசாவும் அவங்க தான் எடுத்து தராங்க. அடுத்து எதை பற்றி பேச போகிறோன்னா ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அண்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் பற்றி தான் பேச போகிறேன். அவங்களோட இன்டென்ஷன் என்னங்கிறது அந்த டேல தான் அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. அதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்காலர்ஷிப்போட டிரான்ஸ்பரன்சி தான். ஒன்ஸ் நீங்கள் அட்மிஷன் போட்டாலே போதும், நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. வேறு எந்த க்ரைட்டீரியாவுமே கிடையாது. ஸோ அது எல்லாமே அட்டன் பண்ணலாம். ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்னா என்ன, அதில் என்னென்ன சிலபஸ் வரும், ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் என்னென்ன நடந்துங்கிறத ஒரு செப்பரேட் வீடியோவாக அப்கமிங் டேஸில் போடுறேன். நீங்களுமே ஒரு கன்சல்டன்சியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் வந்து ஏதாவது டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவீங்களா, இல்லை மெரிட் பேஸ்டா ஆர் நீட் மார்க் பேஸ்டான்னு சொல்லி கரெக்டாக தெளிவாக கேட்டுக்கோங்க. மட்டும் இல்லாமல் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தருவாங்க, ஏதாவது க்ரைட்டீரியா இருக்கா அப்படின்னு சொல்லியும் கேட்டுக்கோங்க. ஸோ அடுத்து தான் செத்தஸ்கோப் மூவ்மெண்ட். ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் எல்லாத்துக்குமே செத்தஸ்கோப் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அதை ஏன் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் மோஸ்ட்டாக அப்ராட் வர முடியாது. பிகாஸ் நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியாக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஒர்க்காக கூட இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம அப்ராடில் நோட்டீஸ் பண்ண முடியாததுனால இந்தியாவிலேயே அப்படி ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி பேரண்ட்ஸோட ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்துனாங்க. ஸோ ஃபைனலாக எந்த கன்சல்டன்சின்னு ரிவீல் பண்ணிடலாமா? நான் எல்லா செக்ஸும் தாண்டி, ரெசிட்ஸ் எல்லாம் தாண்டி, கிராஸ் வெரிஃபிகேஷன்லாம் தாண்டி ஒரு கன்சல்டன்சியை கண்டுபிடிச்சேன். அவங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் எல்லா ப்ராசஸுமே ஃபாலோ பண்ணாங்க. ஃபீஸில் வந்து டிரான்ஸ்பரன்சி இருந்தது, டாக்குமெண்ட்ஸ் ட்ரான்ஸ்லேஷன்லுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, விசா அப்ளிகேஷனில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிக்கப் ட்ராப் அது எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு கன்சல்டன்சி நம்மளை வந்து மணி மைண்டடாக பார்க்காம நம்மளோட ட்ரீமை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த கன்சல்டன்சியை சூஸ் பண்ணுறது தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். எந்த கன்சல்டன்சி எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, என்னோடய ஃபுல் ஜர்னியை எது சப்போர்ட் பண்ணுச்சுன்னு சொல்லிடலாமா? ஸோ வாங்க ரிவீல் பண்ணலாம். ஸோ அந்த கன்சல்டன்சியோட பேர் என்னென்னா ராயல் க்ளோ நெக்ஸ்ட் அகாடமி தான், சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா டெஸ்ட் வர்த்தி எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படின்னா நான் வந்து உங்களை ஃபோர்ஸ்லாம் பண்ணல, இந்த கன்சல்டன்சி தான் நீங்கள் அட்மிஷன் போடணும் பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது.
நீங்கள் ஒரு கன்சல்டன்சி போகிறீங்கன்னா அந்த கன்சல்டன்சி உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் நான் ஒரு எக்ஸாம்பிளாக இந்த வீடியோ போட்டிருந்தேன். இந்த செக்லிஸ்ட் எல்லாமே கன்சல்டன்சி எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு சில பேத்துக்குலாம் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். பிகாஸ் என்னோட ஜர்னிக்கு அவங்க ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் தேங்க் வந்து டாக்டர் சந்தான கிருஷ்ணன் சாருக்கு தான். ஸோ அவங்க தான் வந்து லீகல் அட்மிஷன் ஆஃபீஸர். நம்ம இந்தியாவுக்கு அவர் தான் வந்து லீகல் அட்மிஷன் ஆஃபீஸர். ஸோ அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். பிகாஸ் நான் எந்த டைமில் கூப்பிட்டாலுமே அவர் தான் என்னை கரெக்டாக கைட் பண்ணார். கைட் பண்ணது மட்டும் இல்லாமல் எந்த லேட் நைட்ஸில் கால் பண்ணாலுமே அவர் அட்டன் பண்ணி எனக்கு வந்து கரெக்டான கைடன்ஸ் கொடுத்தாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹோல் டீமுக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். எஸ்பெஷலி அன்பண்ணா, அவங்க தான் என்னோட அட்மிஷனை ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரையும் பார்த்தாரு. அவர் தான் எல்லா ஃபாலோஅப்புமே பண்ணி எனக்கு கொடுத்தாரு. லைக் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுல இருந்து நான் கடைசியாக ஃப்ளைட் டிபார்ச்சர் ஆகி அங்கே அரைவ் ஆகிற வரையும் அவர் தான் எனக்கு எல்லாமே ஃபாலோ பண்ணி கொடுத்தாரு. இன்னுமே கனெக்டில் தான் இருக்கார். அடுத்த 6 வருஷத்துக்குமே அவர் தான் என்னை வந்து ஃபாலோ அப் பண்ணுவார். ஸோ அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஸோ கடைசியாக ஒரு செக்லிஸ்ட் மாதிரி பார்த்துடலாம். கன்சல்டன்சி நமக்கு என்னென்னலாம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத. ஸோ அது வந்து நான் ஒரு 8 தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்னும் நிறையாவும் இருக்குது. பட் இந்த 8 ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து யூனிவர்சிட்டியோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை வந்து மெயில் ஐடி ஆர் காண்டாக்ட் டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் என்னென்னா ஆஃபர் லெட்டரில் ஒரு யூனிக் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். அதை வச்சு யூனிவர்சிட்டியில் வெரிஃபை பண்ணுங்கள். அடுத்து வந்து யூனிவர்சிட்டியோட டைரக்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே ரெசிப்ட் கேளுங்க. யூனிவர்சிட்டி சைடில் இருந்து கன்சல்டன்சி இருந்தாங்கன்னா சர்வீஸ் அக்ரிமெண்ட் வந்து ஏஜென்ட் கிட்ட இருக்கும், லைக் சைன்டு காப்பி. ஸோ அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஸ்காலர்ஷிப் க்ரைட்டீரியா, அதை வந்து கரெக்டாக செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு டேர்ம்ஸுமே கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அதையுமே எழுத்துப்பூர்வமாக வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து விசா செக்லிஸ்ட், அதாவது விசாக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், நாம் அங்கே போனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணுங்கிற ஒரு செக்லிஸ்ட்டு கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்து வந்து போஸ்ட் அரைவல் சப்போர்ட் தான். நாம் அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் நமக்கு அவங்க சைட்லேருந்து என்னென்ன சப்போர்ட் வருங்கிறதையும் கரெக்டாக தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இஃப் எவ்ரி திங் சவுண்ட்ஸ் குட், நீங்கள் வந்து இதை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கன்சல்டன்சி மூலியமாகவே உங்கள் அட்மிஷனை மூவ் பண்ணலாம். ஸோ என் சைட்லேருந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, எதுக்குமே நீங்கள் அவசரப்படாதீங்க. கன்சல்டன்சி வந்து உங்களை வந்து ஒரு டெட்லைனோ இல்லை சீட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை வந்து த்ரெட்டன் பண்ணாலுமே நீங்கள் வந்து ரொம்ப ரஷ்ஷெல்லாம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து வெரிஃபை பண்ணுங்கள், அப்படி ஒரு காலேஜ் இருக்கா அப்படிங்கிறத நான் சொன்ன எல்லா ஸ்டெப்புமே ஃபாலோ பண்ணி எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் கன்சல்டன்சி கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க சீட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சீட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஒரு கன்சல்டன்சி மட்டும்தான் நம்ம இந்தியாவில் இருக்குதுலாம் கிடையாது. நிறையா கன்சல்டன்சி இருக்குது. நிறைய காலேஜஸுமே அப்ராடில் இருக்குது. ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து பணம் கட்டுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சீட் போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீங்கள் முதல்ல ரிட்டர்ன் ஃபார்மேட்டில் வாங்குங்க. ரிட்டர்ன் ஃபார்மேட்டில் வாங்கி கன்ஃபர்மேஷன் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ப்ரூஃப். சப்போஸ் நீங்கள் அமௌண்ட்டே லூஸ் பண்ணிட்டா கூட அந்த ப்ரூஃபை வச்சு நீங்கள் அந்த அமௌண்ட்டை திருப்பி வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரையும் என்னென்னா, அப்ராட் போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப அவசரம்லாம் படுத்தக்கூடாது. நிறுத்தி நிதானமாக பொறுமையாக நம்மளோட கெரியர் அடுத்த 20 to 30 இயர்ஸ்க்கு டிசைட் பண்ண போகிறது இதுதான். ஸோ அதை வந்து கரெக்டாக முடிவெடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பேரண்ட்ஸோட சாக்ரிஃபைஸும் நிறையா இருக்குது. ஸோ அந்த சாக்ரிஃபைஸுக்கு நம்ம ஒரு டிசர்வான காலேஜை சேர்ந்தோம்னா அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலையும் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புனீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாராவது அப்ராடில் எஜுகேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ட்ராப்பில் எதுவும் மாட்டாமல் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஏதாவது கவர் பண்ணாமல் விட்டுருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அந்த டவுட்ஸை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நம்மளோட இன்ஸ்டாகிராமோட ஹேண்டலையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு டைம் இருக்கும்போது நான் உங்களுக்கு வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸ் என்னோட ட்ராவல் அப்டேட்ஸ் அண்ட் என்னோட எஜுகேஷன் எப்படி இருக்குது, காலேஜ்லாம் அப்ராடில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடியுமே அப்ராட் எம்பிபிஎஸ் பற்றி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களோட அப்ராட் எம்பிபிஎஸ் ஜர்னியில் எந்த ஃப்ளாஸுமே இருக்காது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ லிங்க்ஸ் வேணும்னா மேலே இருக்க ஐக்கான்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோட எண்டில் பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்குமே எண்ட் கார்டில் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணியுமே நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். See you next video. Thanks for watching Madan's Med Life.